Hello students, இந்த வீடியோவில் used to, am used to, am getting used to இந்த மூணு ஃப்ரேசஸ்க்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து used to, am used to, am getting used to இந்த த்ரீ ஃப்ரேசஸில் காமனாக உள்ள டி வந்து சைலண்ட், அதாவது used to அப்படின்னு சொல்லக்கூடாது, used to அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, முன்பு ஒரு செயலை வழக்கமாக செய்தேன், இப்போது அந்த செயலை செய்வதில்லை, இந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் முன்பு தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன், இப்போது விளையாடுவதில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ யூஸ் டு, அடுத்து வந்து இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்னவோ அந்த வேர்ப் ஒன்றை அப்படியே பயன்படுத்தணும். இந்த சென்டென்ஸோட வேர்ப் என்ன? விளையாடு. அப்போது ஐ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட் எவ்ரிடே. ஓகே, இப்போது அந்த தமிழ் சென்டென்ஸில் ஃபர்ஸ்டில் பாருங்கள், நான் அப்படிங்கிற வேர்டு பக்கத்தில் முன்பு அப்படின்னு இருக்கும். அடுத்து அந்த தமிழ் சென்டென்ஸில் கீழே பாருங்கள், இப்போது இல்லை அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த இரண்டையுமே இங்கிலீஷில் வந்து தனியாக டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். ஏனென்றால் இந்த யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தினாலே நான் முன்பு ஒரு செயலை வழக்கமாக செய்தேன், இப்போது அந்த செயலை செய்வதில்லை அப்படிங்கிற மீனிங் தரும். அதனால் இந்த முன்பு அப்படிங்கிறதையும் இப்போது இல்லை அப்படிங்கிறதையும் தனியாக டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் முன்பு சென்னையில் வசித்தாள், இப்போது அங்கே வசிக்கவில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழில் பாருங்கள், வசி அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட வேர்ப். அப்போது ஷீ யூஸ் டு லிவ் இன் சென்னை. அவள் முன்பு சென்னையில் வசித்தாள், இப்போது அங்கே வசிக்கவில்லை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் முன்பு இறைச்சி சாப்பிடுவேன், இப்போது சாப்பிடுவதில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸோட வேர்ப் என்ன? சாப்பிடு. அப்போது ஐ யூஸ் டு ஈட் மீட். நான் முன்பு இறைச்சி சாப்பிடுவேன், இப்போது சாப்பிடுவதில்லை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் முன்பு ஒன்றாக வேலை செய்தோம், இப்போது ஒன்றாக வேலை செய்யவில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸோட வேர்ப் என்ன? வேலை செய். அப்போது we used to work together. நாங்கள் முன்பு ஒன்றாக வேலை செய்தோம், இப்போது ஒன்றாக வேலை செய்யவில்லை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் முன்பு லேட்டாக தூங்குவேன், இப்போது லேட்டாக தூங்குவதில்லை, சீக்கிரம் தூங்கிடுவேன். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸோட வேர்ப் ஃப்ரேஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வேர்ப் ஃப்ரேஸ் என்ன? லேட்டாக தூங்கு. அப்போது ஐ யூஸ் டு ஸ்லீப் லேட். நான் முன்பு லேட்டாக தூங்குவேன், இப்போது சீக்கிரமே தூங்கிவிடுவேன். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் முன்னால் நிறைய டிவி பார்ப்பேன், இப்போது பார்ப்பதில்லை. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸோட வேர்ப் என்ன? டிவி பார். அப்போது வாட்ச் டிவி. ஐ யூஸ் டு வாட்ச் டிவி a lot. நான் முன்பு நிறைய டிவி பார்ப்பேன், இப்போது பார்ப்பதில்லை. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம் கெட்டிங் யூஸ் டு. இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம எப்போது எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, யூஸ் டு. இதை எப்போ பயன்படுத்துவோம்? முன்பு ஒரு செயலை வழக்கமாக செய்தேன், இப்போது அந்த செயலை செய்வதில்லை. ஓகே, இப்போ வந்து ஐம் கெட்டிங் யூஸ் டு. இதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போது ஒரு செயலை செய்ய மெல்ல மெல்ல பழகி கொண்டிருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் இந்த ஐம் கெட்டிங் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் சமையல் செய்ய பழகி கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐம் கெட்டிங் யூஸ் டு. ஓகே, அடுத்து வந்து இதற்கு முன்பு நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சென்டென்ஸில் வேர்ப் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, தமிழ் சென்டென்ஸில் பாருங்கள், ஜெரண்ட் என்ன? சமையல் செய்ய. ஜெரண்ட்னா என்ன? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கறது. அப்போது குக்கிங். அப்போது ஐ எம் கெட்டிங் யூஸ் டு குக்கிங் அப்படின்னா என்ன மீனிங்?
நான் சமையல் செய்ய இப்போதுதான் மெல்ல மெல்ல பழகி கொண்டிருக்கிறேன். இன்னும் முழுமையாக பழகவில்லை. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ஆங்கிலம் பேச பழகி கொண்டு இருக்கிறேன். இன்னும் முழுமையாக பேச கத்துக்கவில்லை. இப்போதுதான் மெல்ல மெல்ல பழகி கொண்டிருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ் சென்டென்ஸ்ல ஜெரண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஜெரண்ட் என்ன? பேச. அப்போ ஸ்பீக்கிங். அப்போ ஐ எம் கெட்டிங் யூஸ் டு ஸ்பீக்கிங். ஐ எம் கெட்டிங் யூஸ் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேச மெல்ல மெல்ல பழகி கொண்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்க பழகி கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல ஜெரண்ட் என்ன? டீ குடிக்க. இதுதான் ஜெரண்ட். அப்போ ட்ரிங்கிங் டீ. அப்போ ஐ எம் கெட்டிங் யூஸ் டு ட்ரிங்கிங் டீ. நான் டீ குடிக்க பழகி கொண்டிருக்கிறேன். எது இல்லாமல்? சர்க்கரை இல்லாமல். அப்போ வித்தவுட் சுகர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இரவில் வேலை செய்ய பழகி கொண்டிருக்கிறேன். இந்த சென்டென்ஸ்ல ஜெரண்ட் என்ன? இரவில் வேலை செய்ய. அப்போ ஒர்க்கிங் அட் நைட். இது எப்படி சொல்றது? ஐ எம் கெட்டிங் யூஸ் டு ஒர்க்கிங் அட் நைட். ஐ எம் கெட்டிங் யூஸ் டு ஒர்க்கிங் அட் நைட். நான் இரவில் வேலை செய்ய மெல்ல மெல்ல இப்போது பழகி கொண்டிருக்கிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் டிராஃபிக்கில் கார் ஓட்ட இப்போதுதான் மெல்ல மெல்ல பழகி கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல ஜெரண்ட் என்ன? அதாவது இந்த சென்டென்ஸ்ல வந்து ஓட்ட அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஜெரண்ட். ஆனால் நாம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஓட்ட, அதுக்கப்புறம் கார் ஓட்ட, அதுக்கப்புறம் டிராஃபிக்ல கார் ஓட்ட, இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்க வேண்டாம். அதனால மொத்தமா டிராஃபிக்ல கார் ஓட்ட. அப்போ டிராஃபிக்கில் கார் ஓட்ட இது வந்து என்னது? ஜெரண்ட் ஃப்ரேஸ். இது எப்படி சொல்லணும்? டிரைவிங் இன் டிராஃபிக். அப்போ ஐ எம் கெட்டிங் யூஸ் டு டிரைவிங் இன் டிராஃபிக். நான் இப்போதுதான் டிராஃபிக்கில் மெல்ல மெல்ல கார் ஓட்ட பழகி கொண்டிருக்கிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் லேப்டாப் பயன்படுத்த பழகி கொண்டிருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன? லேப்டாப் பயன்படுத்த. இது எப்படி சொல்றது? யூசிங் எ லேப்டாப். ஓகே, அப்போ ஐ எம் கெட்டிங் யூஸ் டு யூசிங் எ லேப்டாப். நான் இப்போதுதான் மெல்ல மெல்ல லேப்டாப் பயன்படுத்த பழகி கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆம் யூஸ் டு. இந்த ஃப்ரேஸை வந்து எப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து ஆம் கெட்டிங் யூஸ் டு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஆம் யூஸ் டு அப்படிங்கிறத வந்து எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போது ஒரு செயலை செய்ய பழகிவிட்டேன். இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆம் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஆங்கிலம் பேச பழகிவிட்டேன். இப்போ இந்த ஆம் யூஸ் டு அப்படிங்கிறத வந்து எங்கே பயன்படுத்தணும்? இப்போது ஒரு செயலை செய்ய பழகிவிட்டேன். இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆம் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பழகிவிட்டேன். ஐ எம் யூஸ் டு. அடுத்து வந்து ஜெரண்ட் என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ்லையும். அப்போது இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன? ஆங்கிலம் பேச. அப்போது ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அப்போது ஐ எம் யூஸ் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேச பழகிவிட்டேன். இதற்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸுக்கும் இப்போ பார்க்குற சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் சமையல் செய்ய பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் என்ன? சமையல் செய்ய. அப்போது குக்கிங். ஐ எம் யூஸ் டு குக்கிங். நான் சமையல் செய்ய பழகிவிட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் டிராஃபிக்கில் கார் ஓட்ட பழகிவிட்டேன். ஓகே, இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன? டிராஃபிக்கில் கார் ஓட்ட. அப்போது டிரைவிங் இன் டிராஃபிக். ஐ எம் யூஸ் டு டிரைவிங் இன் டிராஃபிக். நான் டிராஃபிக்கில் கார் ஓட்ட பழகிவிட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் தனியாக இருக்க பழகிவிட்டேன். ஓகே, இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன?
தனியாக இருக்க. அப்போ பீயிங் அலோன். அப்போ ஐ எம் யூஸ் டு பீயிங் அலோன். நான் தனியாக இருக்க பழகிட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் யோகா செய்ய பழகிட்டேன். இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன? யோகா செய்ய. அப்போ டூயிங் யோகா. அப்போ ஐ எம் யூஸ் டு டூயிங் யோகா. நான் யோகா செய்ய பழகிவிட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் லேப்டாப் பயன்படுத்த பழகிவிட்டேன். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஐ எம் யூஸ் டு யூஸிங் எ லேப்டாப்.